Hi students, welcome to my channel RD Tuition and Tutorials. 9th standard Maths இருந்து example 3.16 பார்க்கலாம். இதுல பின்வருவனவற்றை முற்றொருமைகளை பயன்படுத்தி விரித்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாத்தீங்கன்னா 3x plus 4y the whole square அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3x plus 4y the whole square. So இது பார்க்கிறதுக்கு a plus b the whole square ஃபார்மேட்ல இருக்கு. a plus b the whole square ஃபார்முலா a square plus 2ab plus b square. அப்ப a வர இடத்துல 3x-உம் b வர இடத்துல 4y-யும் சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். So a க்கு வந்து 3x the whole square plus 2 into a க்கு 3a b க்கு வந்து 4y plus b க்கு 4y the whole square. ஃபர்ஸ்ட் 3 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 9, x ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா x ஸ்கொயர் பிளஸ் 2 3 6 6 நாள் 24. இப்போ x y இருக்கு இல்லையா xy பிளஸ் 4 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 16, y ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா y ஸ்கொயர். சப்டிவிஷன் 2 இதுல 2a minus 3b the whole square அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது a minus b the whole square ஃபார்மேட்ல இருக்கு. ஃபார்முலா a square minus 2ab plus b square. a வர இடத்துல 2a போடணும், b வர இடத்துல 3b போடணும். a க்கு நேரா 2a போட்டு the whole square minus 2 into a க்கு வந்து 2a, b க்கு வந்து 3b plus b square வந்து 3b the whole square. இப்போ 2 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 4, a ஸ்கொயர் பண்ணோம்னா a ஸ்கொயர் மைனஸ் 2 4 4 3 12 12 a இன்ட்டு b பிளஸ் 3 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 3 3 9, b ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா b ஸ்கொயர். சப்டிவிஷன் 3 சில 5x plus 4y 5x minus 4y. So இது a plus b a minus b இந்த ஃபார்மேட்ல இருக்கு. a plus b a minus b ஃபார்முலா என்ன அப்படின்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். a வர இடத்துல 5x-உம் b வர இடத்துல 4y-யும் சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். ஸோ a க்கு வந்து 5x the whole square minus b க்கு வந்து 4y the whole square. 5 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 25, x ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா x ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 4 நாள் 16, y ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா y ஸ்கொயர். சப்டிவிஷன் 4 இதுல m plus 5 m minus 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது x plus a x minus b இந்த ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ இதுக்கான ஃபார்முலா என்னன்னா x ஸ்கொயர் பிளஸ் a minus b into x minus ab இதான் இதுக்கான ஃபார்முலா. x வர இடத்துல m, a வர இடத்துல 5, b வர இடத்துல 8 இதை சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். ஸோ x க்கு வந்து m அப்ப m ஸ்கொயர் பிளஸ் a க்கு வந்து 5, b க்கு வந்து 8, x க்கு வந்து m மைனஸ் ab னா a இன்ட்டு b 5 இன்ட்டு 8 m ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா m ஸ்கொயர் பிளஸ் 8ல இருந்து 5 மைனஸ் பண்ணோம்னா மைனஸ் 3m மைனஸ் 8 40. லாஸ்டா m ஸ்கொயர் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 3m மைனஸ் 40. அவ்வளவுதான் இந்த சம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.